ஓம் நமச்சிவாய கோஷத்தால் அதிர்ந்த தென்பாண்டி நாடு. குடமுழக்கால் காசி விஸ்வநாதர் அருள் பெற்ற தென்காசி. திரும்பும் திசையெங்கும் மக்கள் வெள்ளம். தென்காசியில் குவிந்த சிவனடியார்கள். கடந்த 7ஆம் தேதி நம்ம தென்காசியில அருள்மிகு உலகம்மை உடனுறை காசி விஸ்வநாதர் கோவில்ல 19 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு வெகு விமர்சையா நடைபெற்றது. தென்காசி மாவட்டமே இங்கதான் இருந்ததுன்னு சொல்லலாம். அவ்வளவு மக்கள் வெள்ளம். உள்ளூர் விடுமுறைங்கிறதுனால காலையில இருந்தே மக்கள் சாரசாரையா வர தொடங்கிட்டாங்க. சமீப காலங்கள்ல தென்காசி பார்த்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக திருவிழானே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது மக்கள் கூட்டம். குடமுழக்கு நடக்கும்போது கோபுரத்து மேலிருந்து சூடங்காட்டி பச்சை கொடியசைத்து கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு செய்யும் போது கீழே இருந்த பக்த கோடிகள் இருகரம் கூப்பி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என உணர்ச்சி பொங்க சொல்லிய நொடியில் உடல் ரோமங்கள் சிலிர்த்துத்தான் போனது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அந்த கோபுரத்திற்கு குடமுழக்கை பார்ப்பது எத்தனை எத்தனை புண்ணியம். அந்த அளவிற்கு இருந்தது இந்த கோபுர தரிசனம். குடமுழக்கு முடித்த கையோடு பொதுமக்கள் மீது ஸ்பிரேயர் மூலம் ஆங்காங்கே தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டது. அன்னதானம், மோர்பந்தல் என மாட வீதிகள் களைகட்டி இருந்தது. மகிழ்ச்சியாக நிறைவு பெற்றிருக்கிறது இந்த குடமுழக்கு. இந்த குடமுழக்கால் இந்த நிலமும் மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தென்காசி தந்தி செய்திகளுக்காக ஆண்டார் கிருஷ்ணன். ஓம் நமச்சிவாய.